சுழல் மிகுந்த பகுதி, பலரும் இறந்துள்ளார்கள். ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு அங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ கொடிவேரி அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா யாருமே மேக்ஸிமம் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாம் என்ன வருதுன்னு. ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா காரணம்பாளையம் செக் டேமில் இருக்காங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா இது கொடுமுடி காவேரி ஆறு பார்த்துட்டிங்களா, அங்கே நம்ம இருக்கிறோங்க. இங்கே வரதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கூகுள் மேப் வழி அங்கேங்கன்னு தப்பாக சொல்லி நம்ம அப்படி இப்படின்னு சுற்றி வர வேண்டியதாக போயிடுச்சுங்க. சரி, ஓகே, இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. இல்லை, In 150 meters, turn right toward Lanjala RS, Erode Kangayam. இதுக்குள்ள போய் அப்படி போகணுமா? ஆமாம், நம்ம அப்போ அது வழியே தான் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வழியாக தான் அண்ணா புரியலிங்க. மீன்வெளிதானே? ஆமாங்க, அங்கே உள்ளதாங்கண்ணா. மீன் அங்கே தான் பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி வரணுங்கண்ணா. வந்து உயிரோடு வச்சுருப்பாங்க. நம்ம போனோம்னா சொன்னோம்னா டக்குன்னு அதை எடுத்து அப்படியே ஆஞ்சு தந்துடுவாங்க. சமைக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் கொடுத்துட்டோம்னா அவங்களே சமைச்சு தந்துடுவாங்க. ஆமாம், நம்ம வந்துட்டாங்க ஒரு வழியா. பைக் வராதுன்னு பார்த்தோம், பட் ஆனால் பைக்கு வந்துடுச்சு. போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான ஸ்பாட். ஓகே, இப்போ நிறைய பேர்த்தோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலர்லலாம் கட்டி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தாங்க மெயின். அதுக்கப்புறம் அதெல்லாம் உயிரோட போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே ஸ்குவாட், அதாவது பார்த்துட்டிங்கன்னா வீக்கெண்ட் சண்டே அந்த டைமில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லையாமாங்க. போலீஸ் வந்து இங்கே எப்பயுமே இது பண்ணுவாங்க. இங்கே குளிக்கலாம், பட் ஆனால் கூட்டம் யாரும் வராதங்காட்டிக்கு எங்களுக்கும் குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. இன்னும் 2, 3, 4 பேர் வந்திருந்தாங்கன்னா நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. இதில் பார்த்துட்டிங்கன்னா 5 சுழல் இருக்காமாங்க இந்த ஒரு இடத்துலையே, இந்த இடம் அங்கே அங்கன்ட்டு. ஸோ குழந்தைங்க அவங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தாங்க நீங்கள் குளிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இடம் தெரியாமல் இடத்துல குளிச்சு ஏதாச்சும் ஒன்று கிடக்கணும் ஆகிறதுக்கு நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் இல்லைங்க. நாங்கள் இப்போ ஆற்றுக்கு அந்த பக்கமாக போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டேங்க ஸ்பாட். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் பீப்புள் யாரும் இல்லாமல் நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. மற்ற டைம்லலாம் ஆளுங்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஏன் இப்போ யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 4-5 போலீஸ்காரன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ யாரையுமே குளிக்க அலோவ் பண்ணுறது இல்லையாமாங்க. அதாவது பாருங்களேன், இங்கே வந்துட்டு போலீஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜேடர்பாளையம் டேம் தெரியுதுங்களா, அங்கே ஒரு டேம் இருக்கும். அது வந்துட்டு ஜேடர்பாளையன்ற ஒரு ஊருங்க. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஒரு ஊரே மாறும், அதாவது டிஸ்ட்ரிக்டே மாறும், நாமக்கல் ஈரோடுன்ற மாதிரி. ஸோ ஏன் வந்துட்டு குளிக்கக்கூடாதுன்னா அந்த ஜேடர்பாளையம் டேம்லேயே தொடர்ந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி 3 பாடி, அதாவது ஆளுங்க குளிக்க வந்தவங்களாம் இறந்துட்டாங்க. ஆமாங்க, பார்த்து நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் உள்ளே இறங்கி குளிங்க ஸ்குவாட். இங்கே போட்டெல்லாம் நிறைய நிறுத்தி வச்சுருக்காங்க, பட் ஆனால் இங்கே யாருமே போட் ரைடு அந்த மாதிரிலாம் எதுவும் கூப்பிட்டு போகிறது இல்லையாம. ஜேடர்பாளையத்தில் இருந்துச்சு, பட் ஆனால் இது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி டெத்தெல்லாம் ஆனங்காட்டிக்கு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வளைங்க. பார்த்துட்டிங்கன்னா ஜேடர்பாளையம் டேம்ங்க ஸ்குவாட். இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி ஒகேனக்கல் மாதிரி சொல்லலாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா உயிரோட மீனெல்லாம் பிடிச்சி இங்கேயே சமைச்சு தரங்காட்டிக்கிட்டாங்க ஸ்குவாட். பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இதுதான் பேக்கில் இருக்கிறதான் பார்த்துட்டிங்கன்னா காவிரி ஆறோட ரிவர் படுக்கைங்க. காவிரி ஆறு பேக்கில் நமக்கு போயிட்டுருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொடுமுடி, இந்த லொக்கேஷன் வர மாதிரி இருந்தால் கொடுமுடி அந்த இடத்துக்கிட்ட வந்து வர மாதிரி இருக்குங்க. கொடுமுடியிலேருந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ நம்ம இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஜேடர்பாளையம் டேமில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு காமராஜர் பீரியடில் கட்டியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இதை டூரிஸ்ட் பிளேஸாக, லோக்கல் பீப்புள்ஸ்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லைக் கொடிவேரி மாதிரி. பட் ஆனால் அந்த பக்கம் ஜேடர்பாளையம் இருக்குங்காட்டிக்கு இதை மாற்ற மாட்டாங்களோ என்னமோ தெரியலங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து நேரமே என்னன்னு தெரியல, யாருமே குளிக்கிறக்கும் இல்லை. ஆனால் இந்த இடத்துலலாம் கரெக்டாக இடுப்பு அளவுக்கு தாங்க தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னன்னு நமக்கு தெரியல, இறங்கி பார்க்கல. யாராச்சும் வந்தாங்கன்னா வேணால் நம்ம அடுத்து உள்ளே போய் பார்ப்போம். அது வரைக்கும் நம்மளும் இந்த பக்கமாக எங்கேயும் சுற்றி பார்ப்போங்க. இந்த ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா காவிரி ஆறு தாங்க. இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன்.
இப்படி வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. என்ன இந்த இடத்துல நிறையா குடிமகன்கள் அங்கங்கே பார்த்துட்டிங்கன்னா பாட்டிலெலாம் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்த நம்ம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும். குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டுட்டு போனாங்கன்னா அடுத்து வரவங்கள யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போவே ஆல்ரெடி அலோவ் பண்ணுறதில்ல, இதுக்கப்புறமா போயிடுச்சுன்னா இன்னுமே யாருமே உள்ள விட மாட்டாங்க ஸ்பாட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம இருக்க இடத்த நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். இன்னும் இங்கே தான் இங்கே பாருங்க ஸ்குவாட், எவ்வளோ பெரிய வாழை மீன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. அவ்வளோதான், இதை கொண்டு போய் அதை அப்படியே அறுத்து சேல்ஸ் தாங்க. ஏர்லி மார்னிங்கே வந்துங்காட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் எதுவும் இல்லாமல் இருக்குங்க சார். கரெக்டாக இப்போ மணி ஒரு 12 o'clock அந்த ரேஞ்ச் ஆக டைம் ஆக தான் இங்கே கூட்டம் அதிகமாக வருதுங்க. இப்போ இந்த காரணம்பாளையம் டேம் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குதுங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு அங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சுழலில் மாட்டிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ் இருக்காங்க. வீக் டைம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்களாமாங்க ஸ்கூல். ஸோ அதனால தான் நீங்கள் முடிஞ்சால் மே மந்த்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் இடநாள் அந்த மாதிரி டைமில் வந்து பாருங்கள். வெள்ளம் போகும், அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கொடிவேரி அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கொடிவேரி அளவுக்குலாம் ஹைப் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா கொடிவேரி வந்துட்டு அது டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ அவங்க ஆளுங்க வந்துட்டுங்காட்டிக்கு அது நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிற இடமா இருக்கும். இங்கே என்ன குட்டி ஒகேனக்கல் மாதிரினா மீன் உயிரோடு வச்சுருப்பாங்க, பிடிச்சி இங்கே கொடுத்தோம்னா சமைச்சு சாப்பிட்டு போகலாங்க, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் பெரிய என்ஜாய்மெண்ட்லாம் இல்லைங்க. இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா யாருமே மேக்ஸிமம் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாம் என்ன வருதுன்னு சொல்லி நானும் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு வீடியோ போட்டிருக்காங்க, பட் ஆனால் அதை பற்றி தெளிவாக சொன்னதில்லை. ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோ மீன் பொரிக்கிறதுக்கு வந்துட்டு 80 ரூபா. அந்த மீன் வந்து அங்கே பிடிச்சி தரவங்களுக்கு வந்துட்டு 200 ரூபா 1 கிலோ மீன். அதுக்கப்புறம் அதே மீனை குழம்பு வைக்கணும்னா 130 ரூபா ப்ளஸ் வந்துட்டு சாப்பாடு 1/2 கிலோ சாப்பாடு 70 ரூபா. வந்து பார்த்தீங்கன்னா அது ஜிலேபி மீன். ஜிலேபி மீன் 200 ரூபா. கட்லா, ரோகு இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. நீங்கள் வெரைட்டி போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுங்க ஸ்பார். ஸோ நீங்கள் ஒரு கேங்காக வந்தீங்கன்னா 200 ரூபா 150 ரூபாய்க்கும் கிடைக்குது. ஆமாம், 150 ரூபாய்க்கும் கிடைக்குது, 170 ரூபாய்க்கும் கிடைக்குது. அது ஆளை பொறுத்து உங்களுக்கு மாறுங்க. நீங்கள் எந்த வெண்டாரை பிடிச்சி பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுதுங்க ஸ்பாட். சுழல் மிகுந்த பகுதி, பலரும் இறந்துள்ளார்கள். ஏப்போ